வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வர குக் வித் கோமாளியில் மைம் கோபி ஆட்டுக்கால் பாயா செஞ்சாங்க. நம்ம ஆட்டுக்காலுக்கு பதிலாக வெஜ் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மஷ்ரூம் வச்சு பாயா செஞ்சுருக்கேன். இந்த பாயா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல பாயா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மசாலா இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4லேருந்து 5 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, அடுத்து ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இது கூட காரத்துக்கு 5 பச்சை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும் தான் சேர்க்குறோம். நான் 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காரம் கம்மி தான். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் நம்ம 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கும் போதுலேயே இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் 1 கைப்பிடி கொத்தமல்லி தலையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்களில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இது கூட நம்ம காளான் சேர்த்துக்க போகிறோம். நான் 1 பாக்கெட் காளானை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காளானை சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காளானையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு இந்த பாயாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை மீடியமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இந்த பாயா நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கணுன்னா அருமையான வெஜ் பாயா சூப்பராக ரெடி. இந்த பாயா இடியாப்பம், ஆப்பம், ஊத்தப்பம், இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்ற கூட அருமையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.